எங்க அப்பா திருநாவுக்கரசுக்கு அடுத்தபடியாக சட்டசபைக்குள்ள அறந்தாங்கன்னு அதிகமா பேசிய எம்எல்ஏ நானா தான் இருந்தேன். பெருமைக்கு சொல்றதுக்காக சொல்ல, சட்டசபையில பேசினாதான் வேலை நடக்கும். கட்டணம் வேணும், வகுப்பு வேணும் அப்படின்னு கேட்டா வேலை நடக்கும். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் தொகுதி கொண்டாந்தாலும் பிரதானமாக நம்ம பகுதியை சார்ந்து சொல்ல வேண்டும் என்றால் குடிநீருக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கேட்டிருக்கோம். நம்ம பகுதியில் போர் போட்டாலும் உப்பு தண்ணி வரும். நிரந்தர தீர்வு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம். அடுத்து நம்ம கடற்கரை பகுதி ஃபுல்லா கரண்ட் கட்டு ஷார்டேஜ் அதிகமா இருக்கு. அதுக்கு ஒரு துணை மின் நிலையம் 3 வருஷம் முன்னாடி சட்டசபையில கேட்டேன். இப்ப இடையாட்டி மங்கலம் பகுதியில ஒரு துணை மின் நிலையம் வேலை அறநாயகி டவுன்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி வந்துருக்கு. கிட்டத்தட்ட 7 மாடி கட்டணம். 150 டாக்டர் 300 பெட் ஆஸ்பத்திரி வந்துருக்கு. நீண்ட நாட்களா ஒரு பஸ் ஸ்டாண்டு கேட்டே இருந்தோம். 50 வருஷமா 20 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய பேருந்து நிலையம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். இங்க இருக்க பகுதியில் இளைஞர்கள் விளையாட ஒரு விளையாட்டு ஸ்டேடியம் கேட்டாங்க. 3 கோடி ரூபாய்க்கு 5 ஏக்கர்ல ஒரு மினி ஸ்டேடியம் மேல நடந்தது. ஒரு ஐடிஐ கல்லூரி தொகுதியில நான் கேட்டு 108 மாணவர்கள் படிக்கிறாங்க. 19 கோடி ரூபாய். இப்படி பட்டியலிட்டே போகலாம். காரணம் இதெல்லாம் ராமச்சந்திரன் கேட்கறதுனால மட்டும் உனக்கு சுலபமா வந்துடல. திருநாவுக்கரசு போய் ராமச்சந்திரன் கேட்டான்றதுனால இன்னும் கொஞ்சம் சுலபமா வருது. சட்டசபை எழுந்திரிச்சு நான் ஏதாவது கோரிக்கை எம்எல்ஏதான் திருநாவுக்கரசு பையனா என்ன வேணும் கேட்பாங்க. ஒரு ஆஸ்பத்திரி வேணும், ஒரு கட்டடம் வேணும், ஒரு காலேஜ் வேணும்னு கேட்போம். இது வரைக்கும் எல்லா அதிமுக போட்டி போடுது, பிஜேபி தான் போட்டி போடுது. அதுவும் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்ல விஷயம் தான். அதனால இந்த தேர்தலில் சொல்லி நிறைய பண்றேன். 5 வருஷம் எம்எல்ஏ வந்திருக்கேன். எல்லா ஊர்லயும் போய் கேளுங்க. ராமச்சந்திரனால எல்லா ஊருக்கும் ஏதாவது நல்லது நடந்தாலும் நடந்திருக்கவே தவிர எந்த ஊர்லயும் என்னால எந்த தப்பு நடந்திருக்காரு. இந்த வேலை வாங்கிக்கிறான்னு காசு வாங்குறது, சிவாரசுக்கு பணம் வாங்குறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இதெல்லாம் 50 வருஷம் எங்க அப்பா செஞ்சதுல 5 வருஷம் நானும் அமெரிக்காவுக்கு படிச்சு வந்து செய்ய உள்ள நீ செய்ய மாட்டேன். என் மனசாட்சி கொண்டு வர இருக்கு. இப்போ நான் குடிநீர் கொண்டாந்துருக்கோம், பஸ் ஸ்டாண்டை கொண்டாந்துட்டோம், ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டாந்துருக்கோம், காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டாடுறதுக்கு அடிக்கல் நாட்டி வேலைகள் நடைபெறுது, ஒரு ஸ்டேடியம் கொண்டாந்துருக்கோம், முத்துக்குடான ஒரு சுற்றுலாத்தலம் கொண்டாந்துருக்கோம். எங்கெல்லாம் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் மரத்தடியில் படிக்கிறாங்களோ அந்த பள்ளிக்கு மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு 75 வகுப்பறையும் 25 லேபும் கொண்டாந்துருக்கோம். இதெல்லாம் நான் ஒன்றும் புதுசாக பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எங்கள் அப்பா அந்த காலத்தில் சட்டசபையில் பேசிட்டு பார்த்துருக்கேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். அதனால வழிகள் நடக்குது. நிறைய இன்னும் பணிகள் நடக்க வேண்டிய பணிகளும் இருக்கிறது. அதனால் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மீண்டும் கை செலுத்தலை வெட்டி தெரிந்தார்கள். ஒன்று சொல்றேன், அறந்தாங்கிலே எல்லா கருத்து கணிப்புலையும் நம்ம தான் ஜெயிக்கணும்னு வருது. இருந்தாலும் திருநாவுக்கரசு பையன் ஜெயிச்சுவான்னு சொல்லிட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு வீட்டிலே உட்காந்துடாம வாக்குச்சாவடிக்கு வந்து 3வது பட்டன்ல கை சின்னத்திலே வெற்றி தேடி தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை எல்லாம் எம்எல்ஏட முக்கியமான வேலை கல்யாணம் கோயிலும் கும்பாசுவரது மட்டும் இல்ல, சட்டசபையிலும் பேசணும். நிறைய உங்களுக்காக பேசியிருக்கேன். நிறைய திட்டம் வந்திருக்கு. காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் மறந்தாங்கி தொகுதிக்கு வரதுக்கு வழி வகுத்திருக்கின்றோம். ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டு கொண்டாந்துருக்கோம். இங்க கரண்ட் கட்டு இருக்கனால இடையாட்டி மாவட்டத்தில் ஒரு துணை மின் நிலையம் 5 கோடிக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. தஞ்சாவூருக்கும் போகணும். 7 அறந்தாங்கி நகரத்திலே மருத்துவமனை வந்துடும். எல்லாம் 300 பெட் ஆஸ்பத்திரி, 150 டாக்டரோட லிப்ட் எல்லாம் வச்சு மாவட்டத்தோட தலைமை மருத்துவமனை அறந்தாங்கி நகரத்துக்கு கொண்டாந்து. இப்படி சட்டசபையில பேசுறதுனால பணிகள் நடக்கிறது. அதனால மீண்டும் உங்களுக்கு குரல் கொடுக்க நன்றி. உங்களுக்காக உழைக்க கை சனத்தில் வெட்டி தேடி தாருங்கள். நமது நல்லாட்சி நாயகன் அருமையான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு உங்க வீட்டு பிள்ளை திருநாவுக்கரசர் பிள்ளை எனக்கு கை சனத்தில் வெட்டி தேடி தாருங்கள் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பேர் பிளாக் வந்து அன்னைக்கு பார்த்துட்டு வந்தோம். கேட்டீங்க, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு போட்டு கொடுத்துருவோம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. ஆனா நம்ம இந்த ரோடு இது உள்ள ரோட்ல இந்த கோயிலுக்கு கட்டுறாங்க, டைல்ஸ் கட்டுறது. ஏற்கனவே அந்த கோயில் அன்னைக்கு பார்த்து தான் போனோம். 2 மாசம் பார்த்துட்டு போனோம். 1 மாசம் இருக்கும். அதனால கோயில் பொருள் கொடுக்க கை சனத்தில் வெட்டி தேடி தாருங்கள். ஒன்னே ஒண்ணு சொல்லி நிறைய பண்றேன். 5 வருஷமா எம்எல்ஏ இருந்திருக்கேன். எல்லா ஊர்லயுமே கேளுங்க. ராமச்சந்திரனால எல்லா ஊர்லயும் ஏதாவது நல்லது, என்னால எந்த ஊர்லயும் இந்த தப்பு நடந்திருக்கேன். இந்த வேலை வாங்கி தரணும் காசு வாங்குறது, சிவாரசுக்கு பணம் வாங்குறது, இதெல்லாம் 5 வருஷம் நான் செஞ்சதுல 50 வருஷம் எங்க அப்பா செய்யறதில்ல. என் மனசாட்சிக்கு விருதம் இல்லாமல் செயல்பட்டு இருக்கேன். உங்களுக்காக பொருள் கொடுத்துருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வர்றது வேண்டியது. சொன்ன மாதிரி காலேஜ், ஒரு புதிய காலேஜ், ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டு, ஒரு புதிய ஆஸ்பத்திரி, இதெல்லாம் 5 வருஷத்துல செஞ்சு. அதனால அந்த ரோடு ஒன்று போட வேண்டியதுக்கு முன்னாடி சொன்னீங்க, பொண்ணு 2 பிசாலு அது ஒன்றும் விஷயம் இல்லை, கொண்டாந்துருவோம். அதனால் இந்த முறை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக குரல் கொடுக்க கை சிவத்தில் விட்டு
5 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்கேன். எல்லா ஊருக்கும் போய் கேளுங்க, எல்லா ஊருக்கும் ராம இப்ப 5 வருஷம் 15 நேரம் கல்யாணம் காது கொடுத்து இங்கே சுத்திட்டு இருக்கு. என்ன இந்த அதனால எல்லா கருத்து கணிப்புலையும் திமுக தான் ஆட்சிக்கு வருதுன்னு போட்டிருக்கு. அதே போல அறந்தாங்கிலையும் எல்லா கருத்து கணிப்பையும் நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு வந்துருக்கு. இருந்தாலும் திருநாவரத்து பையன் ராமச்சந்திரன் ஜெயிச்சிருவான்னு சொல்லிவிட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு வீட்டிலே உட்காந்துடாம வந்து வாக்குச்சாவடியில 3வது பட்டன்ல கை சின்னத்தை வெட்டி தெரிவித்தார்கள் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் நன்றி அறிவிப்பு. நான் மட்டும் இல்லாம அதிகாரிகளோடு வந்து வேற என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் விதமாக கொண்டு கை சின்னம் கை சின்னம் கை சின்னம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிக்க வேண்டிய